ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்ப்ளைண்ட்டு என்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த போர்டு வந்து என்னென்னா சாம்சங்கோட A022F. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா, டெட் கண்டிஷனில் வந்துச்சு. இப்போ வந்து செல்லு ரெடி பண்ணியாச்சு, செட்டு ஆன் ஆகுது, சார்ஜிங்லாம் பக்கவாக ஒர்க் ஆகுது, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, இதில் வந்து எல்சிடி வந்து, அதாவது கிராஃபிக்ஸு அண்ட் லைட்டிங் ரெண்டுமே வரமாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்போ கிராஃபிக்ஸ் லைட்டிங்க்கு நம்ம வந்து ப்ரிக்மாஃபிக்ஸை வச்சு நான் வந்து ஒரு லைனாக செக் பண்ணேன். ஓகே, இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹார்ட்வேர் சொல்யூஷனில் போயிட்டு ஹார்ட்வேர் சொல்யூஷனில் உள்ள அந்த டேட்டா லைனு கிளாக் லைனை வரும், கம்ப்ளீட்டாக நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரீசெட்டு விஎஸ்பியில் வந்து விஎஸ்எனில் வந்து -5 வோல்ட் வரும், விஎஸ்பியில் வந்து +5 வோல்ட் இல்லை 5.5 வோல்ட்டு கிட்ட வரும். ஓகே, அப்புறம் ரீசெட்டில் வந்து ஒரு 1.8 வோல்ட் வரும். ஸோ இது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸு வயோ 1.8 வோல்ட்டுன்ட்டு ஒரு லைன் வந்து என்ன கனெக்டரில் காட்டுறது பார்த்தீங்களா, இந்த லைனும் பார்த்துட்டேன். 1.8 வோல்ட் லைனும் இதுவும் பக்கவாக வருது, ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே பக்கவாக வருது. இருந்தாலும் எல்சிடி அதாவது கிராஃபிக்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, லைட்டிங்கும் வரல. ஓகே, ஸோ அப்போ நம்ம வந்து வேறு டிஸ்பிளேயும் மாற்றி பார்த்துட்டோம், அப்படியும் வரல. ஸோ இந்த லைன் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. வழக்கமாக நம்ம வந்து கிராஃபிக்ஸில் வந்து செக் பண்ணக்கூடிய லைன்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகே, போக ஹார்ட்வேர் சொல்யூஷனில் தான் இவ்வளோ தான் போட்டுக்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு டவுட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸ்கிமாட்டிக் இதில் கொடுத்துருந்தாங்க இந்த மாடலுக்கு. அப்போ ஸ்கிமாட்டிக்கு கொடுக்கும்போது என்ன பாருங்கள், இதுதான் வந்து இதோட ஸ்கிமாட்டிக்கு எல்சிடி கனெக்டரில் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிமாட்டிக்கை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா ட்ரேசிங் பண்ணும்போது இதில் வந்து என்னென்னா, இவங்க ஹார்ட்வேர் சொல்யூஷனில் வந்து ஒரு வோல்டேஜ் லைனை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, என்ன பாருங்கள், வழக்கமாக வந்து நம்மளுக்கு 1.8 லைன் வந்து கிராஃபிக்ஸுக்கு ஒரே ஒரு லைன் தான் வரும். ஓகே, ஆனால் இந்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 லைன் வருது. என்ன பாருங்கள், இதில் வந்து VDD LCD 1.8ன்னு ஒரு லைன் வந்து, அதாவது பின் நம்பர் வந்து 66ல் உங்களுக்கு இருக்குது. அதே போல் இன்னொரு 1.8 VDD 1.8 APன்னு போட்டிருக்காங்க, 38 நம்பர் பின்னு. ஸோ இதில் 2 1.8 வோல்ட்டு லைன் வருது. ஓகே, ஸோ இந்த லைனை வந்து ஹார்ட்வேர் சொல்யூஷனில் போடுறதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. VDD LCD 1.8ன்னு இருக்கு இல்லையா, இந்த லைனை வந்து அவங்க போடலை, இந்த லைனை மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அவங்க ஹார்ட்வேர் சொல்யூஷன்லேயும் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஹார்ட்வேர் சொல்யூஷனை மட்டுமே நம்பி வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபால்ட்டு வந்து ஒரு சில செட்டு நீங்கள் ரெடி பண்ண முடியாமல் ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஸ்கிமாட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கிமாட்டிக்கை வச்சு ஒன்ஸு நீங்கள் கிராஸ் செக் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம பார்னியோவில் செக் பண்ணும்போது பார்னியோ எனக்கு எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இன்னொரு ஆள் மூலமாக நம்ம ஷேர் பண்ணி பார்க்கும்போது இருப்பாங்க, பார்னியோவில் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த 1.8 வோல்ட் VDD LCDன்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இந்த லைன் இருக்குது. அது போக இன்னொரு லைன் 2 லைனுமே இதில் கரெக்டாக போட்டிருக்காங்க. VDD 1.8 APன்னு ஒரு லைன் இல்லையா, 2 1.8 லைனையும் பார்னியோவில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஆனால் ப்ரிக்மாஃபிக்ஸில் ஒரு லைனை அப்படி அவங்க மறந்துட்டாங்க. ஓகே, அந்த லைன் மறந்துட்டதுனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன், கனெக்டரை காட்டுறேன். இப்போ அவங்க மறந்த லைன் வந்து என்ன அப்படின்னா 3 4 5 6 7. ஓகே, ஸோ இந்த ட்ராக்கை தான் அவங்க மறந்துட்டாங்க. இந்த ட்ராக் அப்படி எங்கே போகுதுன்னு பாருங்கள், இந்த ட்ராக் அப்படி போய் நேராக இங்கே ஒரு கேப்புக்கு போகுது. ஓகே, அப்போ அந்த கேப்பை நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கூர்ந்து பார்த்தோம்னா அந்த கேப் என்ன இருக்குது, லைட்டாக அவங்களுக்கு ஒரு கரிஞ்சு போன மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அந்த கேப்பை நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கேப்பை ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல இந்த லைனில் ஷார்ட் இருக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டணும். உங்களுக்கு மல்டிமீட்டர் இப்போ கேமரா தனியாக வைக்கல, இருந்தாலும் இந்த லைன் வந்து நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்டு காட்டுச்சு. ஸோ இந்த கேப்பை இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு செட்டு வந்து ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் கேப்பை ரிமூவ் பண்ணுறேன், கேப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஏதோ ட்ராக்கு கரிஞ்சு போன ட்ராக்னு பாருங்கள். நான் மீட்டரில் செக் பண்ணுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மீட்ரு காட்ட முடியல, நான் மீட்டரை கனெக்ட் பண்ணல. இருந்தாலும் நான் உங்களுக்கு இப்போ லைவாக செக் பண்ணி காட்டுறேன். இந்த லைன் தான் ஸ்டார்ட்டு. ஓகே, இது GR வந்து இப்போ
ப்ராப்பராக வருது, 618 வருது. ஓகே, ஜிஆர் வந்து இதுக்கு ப்ராப்பராக வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம செட்டு ரெடி ஆகிட்டா இல்லையா அப்படிங்கிறத ஆன் பண்ணி பார்க்கலாம். அதாவது ப்ராப்ளம் கிளியர் ஆகிட்டான்னு பார்க்கலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் என்ன பாருங்கள், எல்சிடி வந்துருச்சு. ஓகே, இப்போ ஷார்ட் எங்கே இருந்துச்சு? ஷார்ட் இருந்தது அந்த கேப்பில் தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் இருந்திருக்கு. ஓகே, அப்புறம் அந்த கேப்பை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்சிடி வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹார்ட்வேர் சொல்யூஷனை பார்த்து ரெடி பண்ண முடியல, ஹார்ட்வேர் சொல்யூஷனில் கொடுத்துருக்க லைனுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னா மேக்ஸிமம் அதிலே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். அது எல்லாமே கரெக்டாக இருக்குது, அப்படியே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் அதுக்கு ஸ்கிமேட்டிக் இருந்தது அந்த மாடல்னால் கொஞ்சம் ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வோல்டேஜ் அவங்க ஆட் பண்ணியிருந்தா கூட நம்ம அதில் அந்த லைன் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.